அட்சய பாத்திரம் வற்றாத உணவளித்த தெய்வீக கிண்ணம். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம் செய்தபோது இந்த கதை நிகழ்கிறது. ஐயா, இந்த காடு நம்மை சோதிக்கிறது. சகோதரர்களே, தர்மம் நம்மை வழிநடத்தும். குருவே, நான் என் கடமையை செய்யே. தர்மா, கலங்காதே. சூரிய பகவானை நோக்கி தவம் இரு. ஆம் குருவே. ஓம் சூர்யா, என் தவறு செய்து. நான் சூரிய பகவான். இந்த செப்பு பாத்திரம் அட்சய பாத்திரம். இது தீராத வளத்தை அளிக்கும். நன்றி. திரௌபதி அன்று உணவருந்திவிட்டு அந்த பாத்திரத்தை கழுவி வைக்கும் வரை மட்டுமே உணவு சுரக்கும். ஒருமுறை அவர் கழுவி வைத்துவிட்டால் மீண்டும் அடுத்த நாள் காலையில் தான் உணவு கிடைக்கும். முனிவரே, பாண்டவர்கள் உங்கள் வருகைக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். அப்படியா? நான் என் சீடர்களுடன் உடனே செல்கிறேன். பாண்டவர்களே, நான் வந்துவிட்டேன். அடடா, பாத்திரம் கழுவி முடிச்சாச்சு. இனி யாருக்கும் சோறு போட முடியாது. திரௌபதி, நாங்கள் நீராடி வந்தோம். இப்போது உணவளி. ஐயோ, உணவே இல்ல. முனிவர் சாபம் கொடுத்தா? உணவு இல்லையா? சாபம் நிச்சயம். கண்ணா, என் பிரியமான கண்ணா, உன்னை மனதார வேண்டுகிறேன். திரௌபதி, நான் இங்கே வந்து விட்டேன். ஆனால் எனக்கு பசிக்கிறது. ஏதாவது உணவு கொடு. கண்ணா, உணவா? முதலில் உணவு. உதவி கேட்டேன். கண்ணா, நான் பாத்திரத்தை கழுவி வச்சு விட்டேன். அதுல ஒரு பருக்க கூட இல்லையே. அந்த பாத்திரத்தை கொண்டு வா. கண்ணா, உண்மையாகவே சுத்தமாக இருக்கிறது. கொண்டு வா என்று. இது அகில உலகத்தையே திருப்திப்படுத்தட்டும். கிருஷ்ணர் அந்த ஒரு பருக்கையை உண்ட அடுத்த நொடி ஆற்றில் நீராடிக் கொண்டிருந்த துர்வாச முனிவருக்கும் அவருடைய 10,000 சீடர்களுக்கும் வயிறு முட்ட சாப்பிட்டது போன்று அவர்கள் வயிறு நிறைந்தது. பாண்டவர்கள் தயாரிக்கும் உணவை நம்மால் சாப்பிட முடியாவிட்டால் அது அவர்களுக்கு அவமானமாகிவிடும் என்று பயந்தேன். இவ்வாறு கிருஷ்ணர் பாண்டவர்களை சாபத்திலிருந்து காப்பாற்றினார். நாம் இறைவனுக்கு எதை கொடுத்தாலும், அது ஒரு சிறு துளியாக இருந்தாலும், அதை முழு பக்தியுடன் கொடுத்தால் அது அகிலத்தையே நிறைவு செய்யும் என்பதே இந்த கதையின் சாரம்.